திராவிட மாடல் அரசோட திட்டம் எது ரீச் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? முதல் ஆண்டு பதவியேற்று முதல் ஆண்டின் போது இதே இந்தியா டுடே பத்திரிகை இந்தியாவின் சிறந்த மாநிலமாக, சிறந்த முதல்வராக, நம்பர் 1 முதல்வராக அவரை தான் தேர்ந்தெடுத்தாங்க. நம்மில் பலர் இன்னைக்கு நம்ம அந்த கொரோனாவில் பலியாகாமல் பேசுவதற்கு ஆட்சி மாற்று ஒரு முக்கிய காரணம். இவர் வந்ததுதான் முக்கிய காரணம். இந்த ஆட்சி நடத்துகிற திட்டங்களை குறித்து மிக எதிரியாக இருக்கிற தீவிரமான எதிரியார்கள் ஒருத்தனால கூட குறை சொல்ல முடியாத அளவுக்கு செஞ்சிருக்கிறாருங்கிறது அவரோட சாதனை. ஒரு பூ விற்கிறவங்க, ஒரு மீன் விற்கிறவங்க, ஒரு காய்கறி விற்கிறவங்க பஸ்ல தான் அதை ஏற்றி கொண்டு போய் இறக்குவாங்க. அவங்களுக்கு கட்டணம் கிடையாது. அதுல விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்து இன்னைக்கு துணை முதலமைச்சராக இருக்கிறவர் தன்னோட ஸ்கீம்ல சென்னை சார்ந்ததுல வடசென்னையில தான் அதிகம் பண்ணியிருக்காரு. இது எல்லாமே ஐடியாலஜி சார்ந்தது. ஆனா இன்னைக்கு இருக்கிற முதல்வர் அன்னைக்கு இருக்கிற திட்டத்திற்கு பாத்தீங்களா, இவர் என்ன பண்ற ஒரு முறை அதுக்கு மேல போறாரு. நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கு படித்திருக்கிற எல்லா சமூக இடஒதுக்கீடு அனுபவத்திற்கு கலைஞர் தான் எல்லா ஜாதிகளுக்குமான தலைவர். அவர் மட்டும் தான் கொடுத்திருக்கு. இந்த தேர்தல் எப்படி இருக்கும்? இந்த ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவதற்கு மக்கள் தயாரா இருக்கிறாங்க. இந்த பிரச்சாரத்துக்கு போறவங்க, தேர்தல் பணியை ஆற்றுகிறவர்கள் மக்களோட கோஆர்டினேட் பண்ணா மட்டும் போதும். வணக்கம், இது தெற்கின் குரல். நான் டி. அருள் எழிலன். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தீவிரமடைந்து வருகிறது. இந்த தேர்தலின் திசைவழி போக்கை தீர்மானிப்பது திராவிட முன்னேற்ற கழகம்தான். அதன் முதலமைச்சராக இருந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் இந்த தேர்தலின் மைய முகமாக உள்ளார். ஏராளமான அரசியல் கட்சிகள் வெவ்வேறு அணிகளாக பிரிந்து நிற்கும் இந்த சூழலில் இந்த தேர்தல் முடிவுகள் எந்த மாதிரி இருக்கும், இந்த தேர்தலின் பேசுபொருள் என்ன என்பது தொடர்பாகவெல்லாம் நம்மோடு பேசுவதற்காக எழுத்தாளரும் திராவிட இயக்க செயற்பாட்டாளருமான வே. மதிமாறன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம். 2021 முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற போது நான் திராவிட பாசறையிலிருந்து வந்தவேன் அப்படின்ற ஒரு அடையாளத்தை, இந்த ஆட்சிக்கு திராவிட மாடல்னு ஒரு பேர் வச்சார். அப்போ அதை புரிஞ்சு கொள்ளப்பட்ட விதமும் வேற. இந்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த திராவிட மாடல் அப்படின்றத நீங்க எப்படி புரிஞ்சிருக்கீங்க? இன்னைக்கு திராவிட மாடல்ங்கிற அந்த வார்த்தையே உலகளவில் புகழ்பெற்றிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவை தாண்டி வெளிநாடுகள் இருக்கிறவங்க கூட அதை குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு. வெளிநாட்டில் இருக்கிறவங்கன்னா வெளிநாட்டில் தமிழர்கள் அல்ல, வெளிநாட்டில் இருக்கிறவங்களே, அவங்களே வெள்ளக்காரர்களோ பிளாக்ஸோ அந்த ஊரில் இருக்கிறவங்களே ஒரு பிராண்டு திராவிட மாடல் அப்படிங்கிறத தமிழ்நாட்டை குறிக்கிற ஒரு சொல்லாகவும், இந்தியாவில் ஒரு திராவிட மாடல்னு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு அடையாளமாகவும் அது மாறி இருக்குது. இந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் சொல்வதற்கு முன் அப்படின்னு சொல்கிறத விடவும், அவர் பதவிக்கு வந்தது, முதலமைச்சராக பதவிக்கு வந்ததிலிருந்து பேசுறது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் முதலமைச்சராக பதவிக்கு வந்தபோது ஏறக்குறைய ஒரு கொடூரமான சூழல். 5 ஆண்டுகளுக்கு முன்னால் நாமெல்லாம் இப்படி பேட்டியெல்லாம் உட்காரவே முடியாத ஒரு சூழல். கொரோனா 2வது கொரோனா, அது மரண கொரோனா. அப்போது எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு, அன்றைக்கி ஆளுங்கட்சியாக அதிமுக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாங்க. கையேறு நிலை, மக்கள் வாழ்க்கை உயிர் வாழ்வதற்கு கூட கொரோனாவில் இறந்து போகிறத விட்டுருங்க, அந்த கொரோனா தொற்று ரொம்ப சர்வசாதாரணமாக பரவுறதுக்கான சூழலும், அது போக அன்றாட கூலிகளாக இருக்கிறவங்க, அன்னைக்கு சம்பாரித்து அன்னைக்கு சாப்பிட்ணும், வார சம்பளம் வாங்கி சாப்பிட்றவங்க, லாக்டவுனில் வேலை வாய்ப்பே இல்லை, கையில் காசும் இல்லை, அவங்களுக்கு கையில் காசு கிடையாது, அவங்ககிட்ட எப்பவுமே சேமிப்புங்கிறது பணம் இல்லை, உணவே அவங்ககிட்ட சேமிப்பார், உணவுப் பொருட்கள் அரிசி பருப்பு அதெல்லாம் கூட சேமிப்பில் இருக்காது. அன்னைக்கு சம்பாரித்து அந்தந்த வாரத்தில் வாங்குறது, அப்படி சாப்பிட்ற மக்கள் தான் பெரும்பான்மையான உழைக்கும் மக்கள். அப்போ அவங்க இப்போ கொரோனாவில் சாப்பிட்றதோட பட்டியலில் செத்துருவாங்களுங்கிற சூழல், அவ்வளோ ஒரு கொடூரமான சூழல் அரசு ஒன்றுமே செய்யலை. அன்றைக்கி அரசு கொரோனாவுக்கான முன்முயற்சிகள் எடுக்கல, இந்த மக்களை பாதுகாக்க முடியல. ஒரு 1000 ரூபா தான் கொடுத்தாரு அன்றைக்கி அவர் எடப்பாடி பழனிசாமி. அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருந்த தளபதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், 1000 ரூபா வச்சு அவங்க என்னங்க பண்ணுவாங்க, இன்னொரு 5000 ரூபா 4000 ரூபா சேர்த்து கொடுங்க, நான் 5000 ரூபா கொடுத்தீங்கன்னா 1 மாதம் சமாளிச்சிருவாங்க அந்த குடும்பம், அதுக்கப்புறம் கொரோனா வந்துடலான்னு சொன்னால் அவர் கேட்கல, கொடுக்க முடியாதுன்னாரு. ஆனால் அப்போ ஒரு தேர்தல் வாக்குறுதி ஒன்று சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தேன்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக மீதி 4000 ரூபா ஒரு ரேஷன் கார்டுக்கு கொடுப்பேன்னு சொன்னாருங்க. வந்த உடனே அவர் போட்ட முதல் கையெழுத்து 4000 ரூபா ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் கொடுத்தது தான். யார்கிட்ட பணம் இல்லைன்னு சொன்னால் அதே அரசில் தான் இவர் செய்கிறாருங்கிறது. இன்றைக்கி நீங்கள் நம்மில் பலர் இன்னைக்கு நம்ம அந்த கொரோனாவில் பலியாகாமல் பேசுவதற்கு ஆட்சி மாற்று ஒரு முக்கிய காரணம். இவர் வந்தது தான் முக்கிய காரணம். இவர் போய் அங்கே போய் பார்த்ததுக்கு பிற்பாடு கொரோனாவோட போய் பார்த்தார் கோயம்புத்தூரில். அரசு நிர்வாகம் வேலை பார்க்க ஆரம்பிச்சு. இன்றைக்கி இந்தியாவில் திராவிட மாடல் தமிழ்நாடு அரசு தான் நம்பர் 1 எல்லாம் சொல்கிறாங்கல்ல. இது 4-5 ஆண்டுகளில் பெரிய சாதனை கிடையாது. முதல் வருஷமே அதை ஏற்றுட்டார். முதல் ஆண்டு பதவியேற்று முதல் ஆண்டின் போது இதே இந்தியா டுடே பத்திரிகை இந்தியாவின் சிறந்த மாநிலமாக, சிறந்த முதல்வராக, நம்பர் 1 முதல்வராக அவரை தான் தேர்ந்தெடுத்தாங்க. 2வது இடம் இவர் பினராயி விஜயன் கொடுத்தாங்க. 2வது இடம் வந்தாங்க. முதல் ஒரு வருஷத்துலேயே வந்தார், ஒன்றுமே இல்லாமல் கொரோனாவில் போகிறபடி முதல் வந்தாருங்க ஒரு வருஷத்தில். 2வது பினராயி வந்தார். பினராயி வந்தது கூட பெரிய விஷயம் கிடையாது, ஏன்னா கடந்த 5 ஆண்டு அவர் தான் இருந்தார்.
அதெல்லாம் 2வது வந்து கடந்த 10 ஆண்டுகள் திமுக ஆட்சி கிடையாது, மிக மோசமான ஆட்சியிலிருந்து வந்தாருங்கிறதுனால பிரமாதமான ஒரு ஒர்க்கு, மிக பிரமாதமாக. எவ்வளவு அவதூறுகள் இவள் சொன்னாலும் இன்றைக்கி எல்லாம் என்னென்னமோ சொல்கிறாங்க இல்லை, எது சொன்னாலும் இந்த வேலைகளை பற்றி யாராலும் குறை சொல்ல முடியல. கொரோனா காலத்தில் இந்த அரசு ஒன்றும் செய்ய முடியும் எவனாலும் சொல்ல முடியாது, மக்களுக்கு தெரியும். இந்த நலத்திட்டங்கள் சரியில்லை, பஸ்ஸு சரியில்லை, 1000 ரூபாய் சரியில்லை, இப்போ கட்டணமில்லா பேருந்து சரியில்லை, காலை உணவு திட்டம் சரியில்லைன்னு எவனாவது சொல்கிறானா பாருங்கள், யார் அதை குறித்து பேசவே முடியாது. மாற என்ன சொல்லுவாங்கன்னா வாரிசு அரசியல் இது ஒன்று சொல்லுவாங்க. அப்படி இல்லை ஏதாவது ஒன்று சிருஷ்டிப்பாங்க. எங்கேயாவது போலீஸ் அட்ராசிட்டி நடந்துடும், எங்கேயோ ஒரு பாலியல் வன்முறை நடந்துடும்னா நடக்கும்போது அதை எடுத்து பேசுகிறது தான் இருக்குதே தவிர இந்த சிஸ்டம், இந்த ஆட்சி நடத்துகிற திட்டங்களை குறித்து மிக எதிரியாக இருக்கிற, தீவிரமான எதிரியாக இருக்கிற ஒருத்தனால் கூட குறை சொல்ல முடியாத அளவுக்கு செஞ்சிருக்கிறாருங்கிறது அவரோட சாதனை. வெவ்வேறு ஊர்களுக்கு ட்ராவல் பண்ணுறீங்க, கிராமங்கள் நிறைய மக்களை சந்திக்கிறீங்க, கிராமங்களுக்கு போகிறீங்க. இங்கே எல்லாமே இந்த திராவிட மாடல் அரசோட திட்டம் எது ரீச் ஆகிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? எது உங்களை கவர்ந்த திட்டம்? நீங்கள் எங்கேருந்து அந்த இந்த அரசு செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி வரணும். நீங்கள் கீழே இருந்து கூலி தொழிலாளர்கள், அன்றாட கூலி தொழிலாக போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் இங்கே பெரும்பான்மை, அந்த மக்கள் தான். நீங்கள் அந்த மக்களோட வாழ்க்கை தரத்திலிருந்து பார்த்தீங்க, அந்த மக்களை சந்திச்சிங்கன்னு சொன்னீங்கன்னா இவ்வளவு புரட்சிகரமான மாற்றங்கள் நடந்திருக்கு. அந்த மக்கள் கொண்டாடுறாங்க. நான் மிகைப்படுத்தி எதுவும் சொல்ல, 2021க்கு முன்னால் எளிய மக்களின் வாழ்க்கை தரமும் இந்த 5 ஆண்டுகளுக்கு பின்னால் அவங்க வாழ்க்கை தரத்தை ஒப்பிட்டு பாருங்கள். 2021 முன்னால் எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தனிநபர் வருவாய் இல்லை, தனிநபர் வாழ்க்கை தரம் இருந்திருக்குது. நீங்கள் சாதாரண மழை பெய்ந்தா வந்து தண்ணியே போகாதுங்க. நீங்கள் மிடில் கிளாஸ், நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் வீட்டு மேலே மழை பெஞ்சா தண்ணி போகாது, நின்றுக்கிட்டே இருக்கும். சரி, தண்ணியாக நின்றுக்கிட்டு இருக்கேன்னு கொஞ்ச நாள் போச்சுன்னா குடிக்க தண்ணி கிடைக்காது. இப்போ மழை தண்ணி பேஞ்சதுன்னா இப்போ 2-3 வருஷமாக ஒரு நாள் இன்றைக்கி ரொம்ப கடு மழை பெஞ்ச இடத்துல கூட ஒரு நாள் நிற்கிது, 2 நாள் நிற்கிது, 3வது நாள் தண்ணியை சுவடே இல்லை. அப்புறம் குடி தண்ணீர் பிரச்சனை வந்ததே கிடையாது. சாலை கட்டமைப்பு பிரமாதமாக இருக்குது, எல்லா இடங்கள்லையும் ஒண்டிய சாலை இருக்குது, தேவையற்ற இது இல்லை. கழிவு நீர் தண்ணிகள் அங்கங்கே தேங்கி சாக்கடை மாதிரி ரோட்டில் நின்று கிடக்கும். அது மாதிரி தெருக்களை நீங்கள் பார்க்குறது அரிது. மழை காலத்தில் கொஞ்ச நேரம் நிற்கிது, மற்ற நேரங்களில் நிற்கிறது கிடையாதுன்னு சொல்லி அது இருக்குது. வாழ்க்கை தரம், கூலி வேலைக்கு போகிற அவங்களோட வாழ்க்கை தரம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 1000 ரூபாய் கொடுக்குறாரு. வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து கொடுக்குறாரு, அது வருதா அவங்களுக்கு வருது. அப்புறம் வந்து அரசு பள்ளியில் போகிற குழந்தைகள் அவங்க குழந்தை தான். யார் போகிறாங்க? அரசு பள்ளிக்கும் கார்பரேஷன் பள்ளிக்கும் 1வதுலேருந்து 5வது வரைக்கும் எல்லாமே கூலி தொழிலோட பசங்க. காலை டிஃபன்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, அவங்க பள்ளிக்கூடத்தில் சாப்பிட்றது தான். அவங்க காலை உணவு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ காலையில் அந்த பெண்களுக்கு என்ன ஆகுது, வேலை செய்கிறது மிச்சமாகுது. வீட்டு வேலை செய்ய வேண்டிய அவங்களுக்கு அவசியம் வந்து சமையல்லேருந்து வெளியே வராங்க, அதுக்கு ஒரு செலவு பண்ணுறாங்க. ஒரு 50 ரூபா செலவு பண்ணணும்னு வச்சிங்களா, டெய்லி ஒரு 50 ரூபா மிச்சமாகுதுங்க. நேரடி நன்மை, மறைமுக நன்மை அதை விட கூடுதலாக இருக்குது. 1000 ரூபா எவ்வளோ கிடைக்குதோ அதை விட கூடுதலாக அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தைகள் குடும்பத்துக்கு அதை விட கூடுதலாக கிடைக்குது. டெய்லி 50 ரூபாய் எவ்வளோ ஆகுது பாருங்க, டிஃபன் செலவு மிச்சமாகுது, அது கிடைக்குது. கட்டணமில்லா பேருந்து மூலமாக பெண்கள் வெளியில் வேலைக்கு போகிற பெண்களுக்கு அவங்களுக்கு நேர டு தி பாயிண்ட் பஸ் டிக்கெட் மட்டும் பார்க்குறீங்க. அது ஒரு இடத்துல துணி கடைக்கு வேலைக்கு போகிறாங்க, அவங்களுக்கு வரும்போது மாதம் அவங்களுக்கு வந்து பஸ் கட்டணமாக ஒரு 500 ரூபா 600 ரூபா அல்லது 1000 ரூபா வரைக்கும் கையில் கிடைக்குதுன்னு வச்சுங்க. ப்ளஸ் அது சம்பளம் அப்படியே கிடச்சிருது. ஆனால் தொழிலை பயன்படுத்துகிறவங்க, பஸ்ஸை, ஒரு பூ விற்கிறவங்க, ஒரு மீன் விற்கிறவங்க, ஒரு காய்கறி விற்கிறவங்க பஸ்ஸில் தான் அதை ஏற்றிட்டு கொண்டு போய் இறக்குவாங்க. அவங்களுக்கு கட்டணம் கிடையாது. அதில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட வணிகம் வந்து பல இடங்களுக்கு மாறி போகுது. இது விற்கலை, மீந்து போகாத ஒரு பொருளை வீட்டுக்கு கொண்டு போகிறதே இல்லை. அவங்க ஒரு மீனோ காய்கறியோ ஏதோ ஒன்று மீந்து போய் போகலாம், இங்கே இல்லைன்னா அங்கே, எந்த மார்க்கெட்டில் கூட்டம் இருக்குமோ அங்கே, அம்மன் கோயிலில் கூட்டம் இல்லைன்னா பெருமாள் கோயிலுக்கு போய் அங்கே விற்றுட்டு போயிடுறது. இன்னொரு இடத்துல பண்ணால் எங்கே மசூதியில் இன்றைக்கி கூட்டம்னா அங்கே ஏதோ விற்கணும்னா அங்கே போய் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏதோ ஒரு வகையில் வியாபாரம் பண்ணி 500 ரூபா ஒரு நாளைக்கு வந்து 500 ரூபாய்க்கு முதலீடு பண்ணி வியாபாரம் பண்ணவங்க 1000 ரூபா 1500 ரூபாய் வியாபாரம் பண்ணுறாங்கிறது தனிநபர் வருமானம் கூடுது. அப்போ காலை உணவு திட்டத்தின் மூலமாக ஆரோக்கியமான குழந்தைகள் உருவாகிருக்கிறாங்க. கல்வியின் தரம் இன்றைக்கி வந்து குழந்தைகளோட கல்வியின் தரம் பல மடங்கு உயர்ந்திருக்குது. ஆரம்ப பள்ளிக்கூடங்களில் நீங்கள் 2020க்கு முன்னால் பார்த்துருந்து உயர்கல்வி வரைக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளவு சிறப்பாக கொண்டிருக்கிறது. 1ஆம் வகுப்பில் ஒரு குழந்தைய கொண்டு போய் சாதாரண குடும்பத்தில் இருக்கிறவங்க சேர்த்தாச்சுன்னு சொன்னால் நீங்கள் எதுவுமே செலவில்லைங்க. முதலமைச்சர் என்ன சொல்கிறார், நீ பள்ளிக்கூடத்தை மட்டும் அனுப்பிச்சிடுங்கிறார். அந்த பள்ளிக்கூடத்தை மட்டும் நீங்கள் அனுப்புங்க, நான் பார்த்துக்கிறேன், நான் யூனிஃபார்ம் கொடுக்குறேன், காலைல டிஃபன் நான் கொடுக்குறேன், புக்கு நான் கொடுக்குறேன், பையன் நான் கொடுக்குறேன், மதியானம் சாப்பாடு நான் போடுறேன், எதுவுமே செலவில்லைங்க. காலை உணவு, மதிய உணவு, சாப்பாடு, புத்தகம் எல்லாமே இருக்குது. இன்னொன்று பள்ளிக்கூட கட்டுமானம்ங்கிறது ரொம்ப முக்கியம். எப்படி இருக்கு தெரியுங்களா? இப்போ கட்டுமானம் தனியார் பள்ளி தான் சிறப்பாக இருக்குன்றாங்கல்ல. சாதாரண இன்டீரியர் கிராமங்கள் போய் பார்க்குறேன், அந்த கிராமம் அவ்வளோ பழைய கிராமமாக இருக்குது. வீடுகள்லாம் பழைய வீடுகள்லாம் இருக்கிற வீட்டில் பள்ளிக்கூடம் அவ்வளோ நவீனமாக மாறி இருக்குங்க. பள்ளிக்கூட அறைகள் அவ்வளோ சிறப்பாக இருக்குது. அவ்வளவு சிறப்பு ஆரம்ப பள்ளிக்கூடங்கள் வந்து கிராமப்புறங்களில் தரம் உயர்ந்திருக்குது. எளிய மக்கள் வாழ்க்கை வந்து 2020 இருந்த மாதிரி இப்போ இல்லை. அவங்க வாழ்க்கை தரம் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் ஊர்வ உயர்ந்திருக்குது. அவங்க இண்டிவிஜுவலும் உயர்ந்திருக்குது. 1000 ரூபா கிடைக்குது, பஸ்ஸில் கட்டணம் கிடைக்குது. அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து கல்லூரிக்கு போகிற பசங்க அரசு பள்ளியில் படிச்சுட்டு போனாங்கன்னா ஆண் பெண் இருபாலருக்கு மாதம் போனாங்கன்னா அவங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்குது. பல்வேறு இடங்களில் நேரடியாக மறைமுகம் ஒரு குடும்பத்துக்கு குறைந்தபட்சம் மாதம் 5000 ரூபாய் கிடைக்குதுங்க, பணமாகவே கிடைக்குது.
நேரடியாக மறைமுகமாகும். அப்போ உங்களுக்கு பல்வேறு விஷயம் ரேஷன் கடையில் தரமான பொருட்கள் கிடைக்குது. அதனால இந்த 5 ஆண்டுகளில் பட்டினி சாவுங்கிறது இல்லை. அதை விட தரம் உயர்ந்து வந்திருக்குது. பள்ளிக்கூடத்தில் சேர்ந்த குழந்தைகளோட எண்ணிக்கை கூடியிருக்குது. இன்னொரு புள்ளிவரம் எடுத்துக்கங்க, தனியார் பள்ளிக்கூடத்தில் படித்துக்கிட்டு இருந்த குழந்தைகள் அரசு பள்ளியில் வந்து சேர்ந்து படிக்கிறாங்க. கடந்த 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகளாக நிறைய குழந்தைகள் தனியார் பள்ளியில் வேண்டாம், எங்களுக்கு அரசு பள்ளிக்கு போகிறோம்னு சொல்லி அரசு பள்ளியில் வந்து சேர்ந்து கல்வி உயர்ந்திருக்குது குழந்தைகளுக்கு. அதே மாதிரி ஆசிரியர்களாக இருக்கிறவங்கலாம் தன்னோட குழந்தைகள் அரசு பள்ளி கட்டுமானம் சரி இருக்குல்ல, டாய்லெட் சரி இருக்காது, அதனால் நம்ம வந்து தனியார் பள்ளியில் படிக்க வைக்கலான்னு ஒரு டீச்சர், பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்குற டீச்சர் அப்படி பார்த்தாங்க. இப்போ வாத்தியார்கள் தங்களோட குழந்தைகளை பெரும்பாலும் வாத்தியார்கள் தன்னோட அரசு பள்ளியில் படிக்க வைக்கிறாங்க. கட்டுமானம் சிறப்பாக இருக்குது, கல்வி தரப்பாக இருக்குதுங்கிறது வந்து பல்வேறு வகையில் வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்குது. இது நீங்கள் யார் வேணுமாலும் எங்கே வேணுமாலும் சென்சஸ் எடுக்க சொல்லுங்கள். நான் எதுவுமே மிகைப்படுத்தி சொல்ல, கொட்டி கிடக்குது வெளியே. நீங்கள் சென்னை சார்ந்த கிராமப்புறங்களில் வடசென்னை எடுத்துங்க. வடசென்னையில் மட்டும் இது வடசென்னை என்பது சென்னையின் மையம், அதுதான் பழமையான சென்னை. நீதி கட்சியோட தலைவர் தியாகராயர் பிறந்த ஊர் கொருக்குப்பேட்டை, அவர் தான் அவர். ஆனால் அந்த ஊர் எப்பவுமே பின்தங்கியே இருந்தது. வடசென்னை திமுக தொடங்கப்பட்டதே வடசென்னையில் தான் ஆரம்பிச்சாங்க. ஆனாலும் அது வந்து பின்தங்கி இருந்தது. அதிகமான உழைப்பாளர்கள், தலித் மக்கள், மீனவ சமுதாய மக்கள், தொழிலாளர்கள் வாழ்கிற பகுதி அதுங்கிறதுனால நிறைய சிக்னலே இருக்காதுங்க அந்த ஊரில். சென்னையில் சிக்னல் இருக்காது. வட சென்னையில் ராயபுரம், வண்ணார்பேட்டையில் சிக்னல் கூட அவ்வளோ கிடையாது. இன்றைக்கி போய் வடசென்னை பாருங்க, நவீனமான பல விஷயங்கள் அங்கே வந்திருக்குது. உதயநிதி வந்து விளையாட்டுத்துறை சார்ந்து எவ்வளோ விஷயங்கள் வடசென்னையில் அதிகமாக வடசென்னையில் தாங்க பண்ணியிருக்கிறாரு. வடசென்னை சிறப்பு திட்டம் செயல்படுத்த 7000 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. 7000 கோடி வடசென்னைக்கு மட்டும், சென்னைக்கு இல்லை, வடசென்னைக்கு மட்டும் 7000 கோடி. அதில் வந்து நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்து இன்றைக்கி துணை முதலமைச்சராக இருக்கிறவர் தன்னோட ஸ்கீமில் சென்னை சார்ந்ததில் வடசென்னையில் தான் அதிகம் பண்ணியிருக்கிறார். நிறைய இன்னும் சொல்ல போனால் வடசென்னையில் தேசிய நகரும் செரியன் நகரம் சேர்ந்துருக்கிற செரியன் நகர், தலித் மக்கள் இஸ்லாமிய மக்கள் வாழ்கிற பகுதி. நாங்கள் இருந்தவன் அந்த பகுதியில் இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆட்டோ ஓட்டுநர் பொண்ணு தான் கேரம் போர்டில் போய் தேசிய அளவில் அமெரிக்காவில் போய் வாங்கிட்டு வந்து அது இவர் பண்ணது தான். அப்போ நீங்கள் எது எடுத்தாலும் வடசென்னையை வந்து ஒரு கை ஓங்கி இருக்குது இந்த ஆட்சியில் என்னும் போது இது எளிய மக்களின் ஆட்சியாக இருக்குது. நீங்கள் கொருக்குப்பேட்டையில் அந்த பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய விளையாட்டு திடல் அமைச்சிருக்கிறாங்க. ஏன் சொல்கிறேன்னா வடசென்னை குறியீடு எதுக்கு சொல்கிறேன்னா அது எளிய பின்தங்கி சமூகம், கூலி தொழிலாளர்கள், அன்றாடம் சம்பளம், வார சம்பளம் உள்ளவங்க அதிகமாக இருக்கிறாங்க. பார்த்தி அவங்களோட வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்குது. அது நெரிசலான பகுதியில் வாழ்ந்திருந்தாலும் அந்த தெருக்கள் நேர்த்தியாக இருக்குது. இப்போ மிக வந்து அங்கே வந்து தண்ணி பிரச்சனை இருக்கிறதுல, மழை தண்ணி நிற்கிறது இல்லைங்கிறது, அந்த மக்கள் சிறப்பாக இருக்கிறாங்கிறது. கலைஞர் கூட திட்டங்களுக்கு பேர் போன ஆட்சியை தான் கலைஞர் நடத்தினார். அதற்கும் இதுக்கும் என்ன இல்லை, அது ரொம்ப முக்கியமான கேள்வி. இது கலைஞர் ரொம்ப சிறப்பாக செஞ்சார். எல்லா விஷயங்கள்லையும் தமிழ்நாட்டு சுதந்திர இந்தியாவுக்கு முன்னால் இருந்து சுதந்திரத்திற்கு பின்னால் வரைக்கும் இருந்த முதலமைச்சர்கள் பட்டியல் போட்டிங்கன்னா கலைஞருக்குனே யாருமே பண்ணதில்லை. அரசூழியராகட்டும், பெண்கள் ஆகட்டும், பெண் கல்வி ஆகட்டும், இடஒதுக்கீடு ஆகட்டும், ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை, ஆங்கில கல்வி, இடஒதுக்கீடு எல்லா ஜாதிக்கும் அவர் தாங்க கொடுத்தாரு. இடஒதுக்கீடுக்காக தான் எல்லா ஜாதி கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுவரை எந்த ஜாதி கட்சி தலைவரும் தன் ஜாதிக்கு 1% கூட இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்ததே கிடையாது. பாமகலாம் இருக்காங்க, ஒன்றும் வாங்கி கொடுத்தது கிடையாது. போராடினாங்க, ஆனால் வாங்கி கொடுக்க முடியல. எல்லா ஜாதிக்கு போராடாத மக்களுக்கும் அவர் தான் வாங்கி கொடுத்துருக்கிறாரு. 70களில் அவர் 72 வந்தபோது 73 வெள்ளாள கவுண்டர் பிசிக்கு மாற்றினாருங்க. எஃப்சியிலேருந்து எஃப்சியாக இருந்தவங்கள பிசி மாற்றினார். அதே மாதிரி ஆற்காடு முதலியார் இவங்களாம் எஃப்சியில் இருந்தாங்க, அவங்கள பிசியில் மாற்றினார். நில வசதியெலாம் இருக்கலாம், கல்வி இருக்காது, அவங்களுக்கு படிக்கிற வசதி இருக்காது. அது மாற்றினதுக்கு பிற்பாடு தான் வெள்ளாள கவுண்டர் லேண்ட் லார்டெல்லாம் படிக்க ஆரம்பித்தாங்க. நிறைய பேர் அரசு உத்தியோகிகள், ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்தாங்க, வேலைக்கு வந்தாங்க, நிறைய பேர் வந்தாங்க. அந்த சமூகத்தில் சாதி இறுக்கம் வந்து குறைந்தது கல்வி போய் படிக்க ஆரம்பித்ததுக்கு பிற்பாடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த முறை வந்தபோது பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு எம்பிசி அவர் தான் கொடுக்குறாரு. மீனவர்கள் போராடவே இல்லை, அவங்களுக்கு போராடுறதுக்கு தலைமையும் இல்லை, யாருமே இல்லை, யாரும் கேட்கவும் இல்லை. இவரே மீனவர் சங்க தலைவராக கலைஞரே அவரே இறங்கி அவர் என்ன பண்ண அவரை சேர்த்தாரு. எல்லா மீனவர்களுக்கும் இங்கேருந்து கன்னியாகுமரி, இதில் சென்னை காசிமேட்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்து கிறிஸ்துவ மீனவர் 2 பேருமே எம்பிசியாக மாற்றினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கள்ளர் சமுதாய மக்கள் அவங்க கோரிக்கை வைக்கல, பிரேமல கள்ளரை எம்பிசியாக மாற்றினார். நாவிதர், வண்ணார், குயவரை எம்பிசியாக மாற்றினார். யாரும் கோரிக்கையே வைக்கல, எல்லாம் தான் மாற்றினார். அப்புறம் அருந்ததிய மக்களுக்கு உள்ளூதுக்கீடு அவர் தான் கொடுத்தாரு. அந்த டிமாண்ட் அவர் பண்ணார். இடஒதுக்கீட்டில் 18லேருந்து 19 தலித் மக்கள் இடஒதுக்கீடு கொடுத்தாரு. நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இன்றைக்கி படித்திருக்கிற எல்லா சமூக இடஒதுக்கீடு அனுபவத்திற்கு கலைஞர் தான் எல்லா ஜாதிகளுக்குமான தலைவர், அவர் மட்டும் தான் கொடுத்துருக்கு. அவர் போட்ட விதையை இன்னைக்கு வந்திருக்குது. இது எல்லாமே ஐடியாலஜி தான். ஏன் சொல்கிறேன், இது சொல்கிறார். அதுக்கப்புறம் அரசு ஊழியருங்கிற செட்டப் இருக்குது பாருங்கள். இந்தியாவில் உலகத்திலே கலைஞர் மாதிரி யாரும் பண்ணதுமே கிடையாதுங்க. அவர் 69 முதலமைச்சர் ஆன உடனேங்க அவர் தாங்க முதல்ல 69 முதலமைச்சர் ஆன உடனே கடன் திஷ்டா அவர் தாங்க கொடுக்குறாரு. சரண்டர் 15 நாள் லீவு இருக்குது உங்கள் கையில், 1 வருஷம் சின்சியராக ஒருத்தர் வேலைக்கு வர்றாரு.
அரசு லீவு அவர் கவர்மெண்ட் கொடுத்த லீவு போடவே இல்லை. அந்த லீவு வீணா போகுது இல்லை. என்ன பண்ணார் கலைஞர்? வீணா போத்தலை சட்டர் பண்ணி காசு வாங்கிட்டாருங்க. அரசு ஊழியருக்கு வீட்டு கடன் அவர் தான் கொடுத்தாரு. அரசு ஊழியருக்கு வந்து கல்யாண கடன் அவர் தான் கொடுத்தாரு. வாகன கடன் 69 அவர் தான் கொடுக்குறாரு. நிறைய விஷயம் நீ எவ்வளோ விஷயங்கள் அரசு ஊழியருக்கு நீங்கள் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு வந்து தொடர்ந்து பண்ணார். இது எல்லாமே ஐடியாலஜி சார்ந்து இருக்குது. இப்போ அரசு ஊழியர்கள் ரெகுலராக கலைஞருக்கு ஆதரவாக இருந்தாங்க. ஏன்னா படித்த சமூகம். அதனால தான் வந்து எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்ததுக்கு பிற்பாடு கலைஞருக்கு எதிராக சொன்ன செய்திகளை கிராமப்புறத்தில் இருக்கிற மக்கள் நம்பினாங்க. எம்ஜிஆர் ரசிகராக இருக்கிறவங்க. நகர்ப்புறத்தில் எந்த மக்களும் நம்பலை. ஏன்னா நகர்ப்புறத்தில் கலைஞர் ஏன்னா படித்த மக்களாக இருந்தாங்க. நகரத்தில் இவர் பொய் சொல்கிறார் எம்ஜிஆர். கலைஞர் தான் எல்லாம் செஞ்சார்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. ஆனால் கிராமப்புறத்தில் அவங்களுக்கான நல்ல திட்டங்கள் சாலை ரேஷன் கார்டு அவர் தாங்க கொண்டு வந்தார். ஒவ்வொரு ஊருக்கு ரேஷன் கடை, சாலை திட்டம், ஒவ்வொரு ஊருக்கு கிராமப்புறங்களுக்கு பஸ்ஸு, மினி பஸ்ஸு, அந்த மக்களோட வாழ்க்கை தரத்தை அவர் தான் உயர்த்தினார். ஆனால் அந்த மக்களுக்கு வந்து எம்ஜிஆரோட ரிலேட் பண்ணிட்டாங்க. கை ரிக்ஷா அவர் தாங்க ஒழிச்சார். எம்ஜிஆர் கலைஞர் தான் கை ரிக்ஷா சென்னையில் மனிதனை உட்கார வைத்துட்டு இழுத்துக்கிட்டு போனது அவர் தான் உழைச்சி ரிக்ஷா கொடுத்தாரு. ஆனால் ரிக்ஷா ஓட்டுறாருல அவருக்கு தெரியாது. ரிக்ஷாக்காரன் எம்ஜிஆர் தான் செஞ்சார்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இந்த இது இருந்தது. ஆனால் இது எல்லாமே ஐடியாலஜி சார்ந்தது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற முதல்வர் அன்னைக்கு இருக்கிற திட்டத்திற்கு பார்த்தீங்களா, இவர் என்ன பண்ணுறாரு, ஓட்டு போய் அதுக்கு மேலே போகிறார். இந்த திட்டங்கள்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சுட்டாரு. அதுக்கு மேலே என்ன பண்ணுறாருன்னா டு தி பாயிண்ட். உங்களுக்கு உள்ளாட்சியில் 30% இடஒதுக்கீடு இருக்குது பார்த்தீங்களா, அது உள்ளாட்சியில் எலெக்ஷன் நிற்கிற பெண்ணுக்கு மட்டும்தான் அது ஒதுக்கீடு. அப்போ பெண்களுக்கு இப்போ சொத்தில் உரிமைன்னு கொடுத்துருக்காரு. அப்பாவுக்கு சொத்து இருந்தால் தான் பொம்பளை பசங்களுக்கு. அப்பா பெரிய லேண்ட்லார்ட் கிடையாது சாதாரண மக்களுக்கு. அது எல்லா மக்களுக்கும் அது பயன்படுறது கிடையாது. பெருவாரியான ஓட்டு போடுற மக்கள் கிடைக்காது. சொத்து இருக்கிற சமூகத்துக்கு தான் பயன்படும். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, இறங்கி வந்து அதுக்கு ஒடுபடி மேலே டு தி பாயிண்ட். சாதாரண கூலி தொழிலாளியாக இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற பெண்களோட ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பெண்கள் அக்கௌண்ட்லேயும் பணம் போடுறாரு. 1000 ரூபா கொடுக்குறாரு. காலை உணவு திட்டம் கொடுக்குறாருங்கிறது வந்து நேரடியாக தொடர்பு கொள்கிறார். அவங்களோட அன்றாட வாழ்க்கையோட பயணிக்கிறாரு. ஐடியாலஜியோட சேர்ந்து அடுத்த கட்ட அரசியல் மாற்றம் மாதிரி ஒரு திட்டத்தை கொடுத்தார் கலைஞர். பெண்களுக்கான இடம் ஒதுக்கீடு, பெண்ணியம் சார்ந்து. இவர் அப்படி இல்லை, அவங்க வறுமையோடு பயணிக்கிறாரு. வறுமையோட பயணித்து நான் வருகிறேன், இருமா நான் கொடுக்குறேன் 1000 ரூபாய், நீ அவசரப்படாத, இந்த மாதம் வச்சுக்கமா அப்படின்னு கொடுக்குறாரு. ஏமா பஸ்ஸில் ஏமா போகிற காசு இல்லைன்னா பஸ்ஸில் போமா, நான் கட்டிக்கிறேம்மா காசு. ஒரு வீட்டில் தான் கொடுக்குறமா பஸ்ஸு காசு. பஸ்ஸில் யாராவது ஏறிட்டோம்னா நமக்கு தெரிஞ்ச பெரியவங்க பெண் வந்தாங்கன்னா நம்ம டிக்கெட் எடுப்போம்ல, இருமா நான் எடுக்கிறோன்னு சொல்லுவோம். அது மாதிரி கலைஞர் இன்றைக்கி தளபதி என்ன பண்ணுறாரு, பஸ்ஸில் ஏற நீ விடுமா, நான் எடுத்துக்கிறேன் டிக்கெட்டுன்னு அப்படி போகிறாருன்னு இப்படி நெருக்கமாயிட்டார். இது ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்குது, பயங்கரமாக சக்ஸஸ் ஆகும். கலைஞர் ஐடியாலஜி சார்ந்து இருந்தது. இவர் இண்டிவிஜுவலாக இருக்குது. சமையல் கட்டில் சமையல் இல்லை, குழந்தைகளை படிக்க வைக்கிறாரு. இவர் தான் கூட்டு போய் விட்டுறாரு. அதுக்கப்புறம் காலை உணவு திட்டம் கொடுக்குறாரு. 1000 ரூபாய் ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லையும் போடுறாரு. இது வந்து எல்லாமே சாமானிய மக்களுக்கு. நீங்கள் 1000 ரூபாய் ஒரு பணம் இல்லைன்னு அப்பர் மிடில் கிளாஸ் எங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது. அவங்க 1000 ரூபாய் வாங்குறதுல ஆனால் கடுப்பில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சில பேருக்கு அவங்க திமுக எதிராக இருக்கிறாங்க. எளிய மக்கள் பற்றி அவங்களுக்கு எந்நேரம் தண்டை பற்றியுமே நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம், அவங்க யாரும் ஓட்டு போட வர மாட்டாங்க தெரியுமா உங்களுக்கு. அவங்க யாரும் ஓட்டு போட வர மாட்டாங்க, கருத்தை உருவாக்குவாங்க. வெய்யெல்லாம் ஏன் போய் நிற்கிறான், எவன் ஜெயிச்சா நமக்கு என்ன, நீ பிரியாணி ஆக்குன்ற மாதிரி ஏதோ இல்லைனா நீ வந்து ஏதோ ஒரு சமையல் ஆஃபீஸர் வீட்டில் லீவு, இன்றைக்கி எலெக்ஷனுக்கு லீவு, ஏதாவது விசேஷமாக செஞ்சுக்காப்பிடலாம் அப்படின்னு உட்காந்துருவாங்க. ஆனால் இந்த எளிய மக்கள் தான், இந்த மக்கள் தான் ஓட்டு போடுவார். அந்த மக்கள் வாழ்க்கை தரம் மிக பிரமாதமாக இருக்க இண்டிவிஜுவல். இவர் வந்து நேரடி ஒவ்வொரு குடும்பத்தின் அண்ணனை போல், ஒரு குடும்பத்தின் அப்பாவை போல் அந்த குடும்பத்தில் இருக்கிறாருங்க. அவர் அந்த குடும்பத்தில் ஒரு மாதம் இருக்கிறார். அந்த குடும்பத்தின் துயரங்களில் அவர் பங்கெடுக்கிறாரு. நெருக்கடியான சூழலில் பண உதவி பண்ணுறாரு, மருத்துவ உதவி பண்ணுறாரு, ரேஷன் உதவி பண்ணுறாரு. பையன் அடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் ரோட்டில் சனிக்கிழமை எங்கேயோ வந்துட்டு பைக் அடிப்பட்டு கீழே விழுந்துட்டான் அப்படின்னு ஒடியாந்து கத்துனாங்கன்னா அவர் போய் பணம் கட்டுறாருங்க. இது எல்லாமே குடும்பத்தில் அப்பான்னு சொன்னால் கோச்சிக்கிறாங்கல்ல. இதெல்லாம் சொல்கிறல்ல, 1000 ரூபாய் கொடுக்குறாரு, உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறா, இலவச வைத்தியம் கொடுக்குறாரு, பஸ்ஸில் போமா நான் டிக்கெட்டு காசு கொடுத்துட்றேன்னு சொல்கிறாரு. திடீர்னு ஓடி அந்த அம்மா உங்கள் பையன் அங்கே ஆக்சிடென்ட் ஆகி மண்டப்படைஞ்சு விழுந்து கிடக்கிறான்னு சொன்னால் இவர் ஓடுறாரு. முதல்ல அப்பா மாதிரி ஓடி போய் இவர் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டலே சேர்த்துடுறாரு. அப்போலோ காவேரி எங்கே சேர்த்துட்டு 3 லட்சம் ரூபாய் செலவு வரைக்கும் நான் பணம் கட்டுறேன்னு சொல்லி இவர் பணம் அரசு பணம் கட்டுதுங்க. இது வரைக்கும் எத்தனை லட்சம் பேர் காப்பாற்றிருக்காரு தெரியுமா இந்த திட்டம் வந்து. அது மாதிரி எளிய மக்கள் வாழ்க்கையோட பயணிக்கிறார் என்பது எளிய மக்களின் குடும்பத்தில் ஒருவராக இருக்கிறார். அதனால வந்து பிரம்மாண்டமாக இந்த பேரும் இந்த திட்டங்களும் ரீச் ஆகிடுது, பயங்கரமாக ரீச் ஆயிருக்கு. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ரீச் ஆயிருக்கு. கலைஞர் அவர் பேர் எழுத மறந்துட்டார். அவர் கொடுத்த பரிசு பொருளில் ஒவ்வொரு திருமணத்துக்கு போய் பரிசு கொடுக்கும்போது சில பேர் எழுத மாட்டாங்க இல்லை, எவனோ ஒருத்தர் பேர் எழுதி கொடுத்துட்ற மாதிரி அவர் கொடுத்த திட்டங்களை எல்லாம் அதுக்கு பின்னால் வந்தவங்க அது அவங்க பேர் எழுதி வச்சுட்டாங்கிற மாதிரி இருந்ததுனால ஒரு பிரச்சனை இருந்தது அது. ஆனால் இது அதையும் தகர்த்துட்டார். இன்னைக்கு இவர் மக்கள் மத்தியில் எப்படி இருக்காருன்னா, இவர் தான் கலைஞராக இருக்கிறார், இவர் தான் எம்ஜிஆராகவும் இருக்கிறாரு. மக்கள் அப்படி பார்க்குறாங்க. எம்ஜிஆரை வந்து எதிரெல்லாம் பார்க்கல மக்கள், இவரை ஏற்றுக்கிட்டவங்க. இவர் தான் எம்ஜிஆர், இவர் தான் கலைஞர். இன்னும் சொல்ல போனால் இவர் தான் ஜெயலலிதா மேலே பிரியம் கொண்டவங்க கூட அந்த அம்மா ஒன்றும் செய்யலை. ஆனால் அவங்க மேலே ஒரு முன் பிரியம் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இவர் தான் அம்மா மாதிரி செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறவங்க, அம்மாவும் தாண்டி செய்கிறாரு அப்படின்னு கண்ணோட்டம் உள்ளவங்களும் எல்லாவும் இருக்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த தேர்தலோட மைய முகமாக திமுகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய முகமும் திட்டங்களும் நம்ம பேசின விஷயங்கள் எல்லாமே மாறி இருக்கு. இந்த தேர்தல் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ரொம்ப டஃப்பாக இருக்குமா,
எப்படி? அப்படிலாம் இல்லைங்க. அப்படி உங்களுக்கு களம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப அதாவது இதனால் தொண்டர்களோ மற்றவங்களோ அசட்டியாக இருந்துடக்கூடாதுங்கிறதுக்கு நான் சொல்கிறேன். மக்கள் வந்து சரியாக இருக்கிற அவங்களோட நம்ம கோஆர்டினேட் பண்ணால் போதும். மக்கள் வந்து தயாராக இருக்கிறாங்க. இந்த ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவதற்கு மக்கள் தயாராக இருக்கிறாங்க. இந்த பிரச்சாரத்துக்கு போகிறவங்க, தேர்தல் பணி ஆற்றுகிறவர்கள் மக்களோட கோஆர்டினேட் பண்ணால் மட்டும் போதும். முதல்வருக்கும் மக்களுக்கு உறவு மிக சிறப்பாக இருக்குது. அந்த உறவை நம்ம அப்படியே டெவலப் பண்ணி கொண்டு போகிற முறையாக தான் இருந்தால் இது சிறப்பாக போகுங்க. குறிப்பாக மக்களிடம் பேசுவது, இப்போ என்னை மாதிரி மக்கள்கிட்ட போய் பேசுகிறோம், தேர்தல் நேரத்தில் பேசுகிறோம்னா, நான் எப்படியுமே பொது மேடைகளில் இந்த மாதிரி குறிப்பாக திராவிட முன்னேற்ற மேடைகள்னா நம்ம என்ன பேசுகிறோங்கிறத விட என்ன பேசக்கூடாதுங்கிறத நான் முடிவு பண்ணிப்பேன். மக்கள் மத்தியில் எதை பேசணும், நமக்கு நிறைய ஐடியாலஜிஸ் இருக்கலாம், நிறைய விமர்சனங்கள் இருக்கலாம் சில பேர் குறித்து. அதில் என்ன நம்ம பேசக்கூடாதுன்னு அதெல்லாம் அவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது நெகட்டிவாக மாற்றுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும்போது என்ன பேசக்கூடாதுங்கிறத நான் வரையறுத்துக்கணும். நான் குறிப்பாக வந்து பொது மேடைகளில் போகும்போது மதம், சாதி, கடவுள் குறித்து நான் பேச மாட்டேன். மதம், சாதி, கடவுள் குறித்து பேசலாமான்னா பேசலாம். எப்படி பேசலாம்னா, மத ரீதியாக இந்து மதத்தில் ரைட்ஸ் வாங்கி கொடுத்துருக்குறாங்க, வழிபாட்டு உரிமையை வாங்கி கொடுத்துருக்கு திராவிட இயக்கம். இன்றைக்கி அனைத்து அர்ச்சகர்களாக வாங்கியிருக்கிற உரிமையை கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லி அதில் இந்துவாக இருந்து ஒரு இந்து ரைட்ஸை பேசணும். அறநிலையத்துறை உங்கள் இந்து கோயிலில் நம்ம சாமி சிலையே திருடி விற்கப்பட்டிருந்தது, இன்றைக்கி வந்து தடுக்கப்பட்டிருக்கு. கடவுளை பாதுகாத்து கொடுத்துருக்குறாங்க, கோயிலை பாதுகாத்து இந்த அரசு. அது 1000 கோவில்களில் கும்பாபிஷேகம், அதை அப்படி சொல்கிறது. அதை நம்ம என்ன நடந்திருக்குதோ அதை அப்படி சொல்கிறது. அப்போ அதை சொல்லலாம். அதுக்கப்புறம் ஜாதி குறித்து பேசும்போது கூட ஜாதி குறித்து ஏதாவது எதிர்நிலையான வார்த்தைகள், எந்த சாதி குறித்து எதிர்நிலையான வார்த்தைகளை கவுண்டரா பண்ண வந்துடக்கூடாது. அப்போ எதை பேசலாம்னா, ஜாதி ரீதியான ரைட்ஸ் நான் சொன்ன இடஒதுக்கீடு கலைஞர் தான் கொடுத்தாரு, இன்னைக்கு இருக்கிற இடஒதுக்கீடு கலைஞர் தான் கொடுத்தாரு, இதை மற்றவங்க தடுக்க பார்க்குறாங்கிறத அந்த கொண்டத்தில் அதை சொல்லலாம்னு அது பார்க்குறேன் நான் ஜாதி குறித்து. அதே மாதிரி எம்ஜிஆர் ஜெயலலிதா கொடுத்த விமர்சனங்கள் கூட தேர்தல் நேரத்தில் தேவையில்லைன்னு அதில் நம்ம இப்போ சொன்ன விஷயங்களில் உண்மைதான். அது நம்ம சொல்கிறதில் எல்லாவற்றிலும் உண்மைதான் இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிற மக்கள் என்ன அலைவரிசையில் இருக்கிறாங்க, நம்ம சொல்கிறத வச்சுக்கிட்டு இவங்க எப்படி திசை மாற்றுவாங்கன்னு தெரியுது. அப்போ என்ன சொல்லலாம்னா, எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு கூட துரோகம் செய்தவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாருங்கிற உண்மையை சொன்னால் போகணும். அவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா கூட ஒரு பயணிக்கல, ஜெயலலிதாவுக்கு துரோகம் பண்ண ஒரு நபராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் அப்படிங்கிறதோடு சேர்த்து சொல்லணும் அப்படிங்கிறது ஒன்று. அதே மாதிரி பல்வேறு நலத்திட்டங்கள் குவிஞ்சு கிடக்குது, இங்கே ஏராளமான நலத்திட்டங்கள் இருக்குது. அந்த நலத்திட்டங்களை தான் நம்ம சொல்லணும். நாம் ஆளுங்கட்சியாக இருந்தோம் ஒன்று செஞ்சீங்க, ஆளுங்கட்சி கிரிட்டிக் பண்ணுற நிலைக்கு போகவே கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் விமர்சிக்கிறது, அடுத்தவர்களை விமர்சிப்பது ஆளுங்கட்சியோட ரோல் அல்ல, நம் சாதனைகளை சொல்வது தான். அப்போ எதிர்கட்சி தான் விமர்சிப்பாங்க, எதிர்கட்சி அவதூறாக எதை வேணுமாலும் சொல்லுவாங்க, தனிமத அவதூறுகள் சொல்லுவாங்க, எதையாவது இல்லாத குறை சொல்லுவாங்க. ஆனால் அதை கவுண்டர் பண்ணணும்னா நம்ம என்ன சொல்லணும்னா, ஏராளமான நலத்திட்டங்கள் குவிஞ்சு கிடக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த திட்டங்களின் சிறப்பை சொல்வதுக்கு வாழ்வியலோடு சேர்த்து சொல்லணும். நான் சொன்னேன்ல, அந்த வாழ்க்கை தரத்தை, மக்களோட வாழ்க்கை தரத்தை இந்த 5 ஆண்டுகள் எப்படி உயர்த்தி இருக்குதுங்கிறத மக்கள் மத்தியில் அதை சொல்லணுமே தவிர, நம்ம எதிர்நிலையில் சொல்லி வேறு ஒரு நபர்களை, ஒரு நடிகரையோ ஒரு எதிர்க்கட்சி தலைவர்களையோ அவங்கள மரியாதை குறைவாக பேசுவங்களை திட்டுவதுங்கிறது நம்ம இதை மைனஸ் பண்ணுறோம். இந்த சாதனையை மக்கள் மத்தியில் நினைவூட்டுவது மைனஸ் பண்ணும்போது அது தேவையற்ற ஒரு விவாதமாகவும் நம்ம மேடை வந்து நமக்கான மேடையாக இல்லாமல் அவங்களுக்கான மேடையாக மாறிடுது. அதனால் மிஸ் பண்ணவே கூடாது. அப்போ இதையெல்லாம் சொல்லிட்டு இதை தடுப்பதற்கு இவர்கள் சதி செய்கிறார்கள், இந்த நடிகர் அதை சதி செய்கிறாரு, இந்த எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமி சதி செய்கிறாரு, இதெல்லாம் திருப்பி வந்து கொண்டு போய் பாஜக கொண்டு போகிறதுக்கான எல்லா வேலையும் பார்க்குதுங்கிறத அதை நம்ம சொல்லணும். அப்போ கஷ்டப்படும் நேரத்தில் இவங்க எவனுமே உதவி பண்ணல. கொரோனா காலத்தில் ஒரு 10 காசு கூட கொடுக்காத நடிகர் தான் நீ கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். ஜனங்க செத்தாலும் பரவாயில்ல, என் படம் ஓடணும் ரைஸ் வாங்கி ஓடினவர் தான், ஒரு படம் ஓட்டினவர் தான் இருக்கிறாரு. இங்கே இருக்கிற முதலமைச்சர் உயரிய பணம் வச்சுட்டு போனார். அப்போ இதையெல்லாம் சொல்லிட்டு தான் இந்த கவுண்டருக்காக இதை நீங்கள் ரிலேட் பண்ணி சொல்லணுங்கிறது ரொம்ப கவனமாக இருக்குது. அப்புறம் பல்வேறு இந்த மாதிரி விஷயங்களில் முதலமைச்சரோட சாதனைகளை சொல்வது, அப்போது எளிய மக்களின் வாழ்க்கையில் தரம் எப்படி உயர்ந்திருக்குதுங்களோட சேர்த்து சொல்வது, இன்னொன்று எல்லா துறையில் இருக்கிற வெவ்வேறு அமைச்சர்கள் இருக்கிற எல்லா துறையும் வந்து தனித்தனியாக அந்தந்த அமைச்சர்கள் வழியாக அப்படி முதலமைச்சர் ஆட்சின்னு சொல்வதோடும், முதலமைச்சர் முன்னிறுத்தி அதுக்கப்புறம் துணை முதலமைச்சரை முன்னிறுத்தி இந்த ஆட்சியின் முகமாக அவங்கள சொல்கிறது பெரிய ஒரு ஹீரோவாக, ஒரு மாஸ் ஹீரோவாக முதலமைச்சரை மக்கள் மத்தியில் பேசணும். இவ்வளோ சாதனைகளை செஞ்சுருக்கிறோம், நீங்கள் சாதனை செஞ்சுருக்கு சாதாரணமாக சொல்லக்கூடாது, ஒரு மாஸ் ஹீரோவாக நீங்கள் அவரை பற்றி ஒரு பிரம்மாண்டமாக அவரை பற்றி சொல்லி பேச வேண்டியிருக்கு. பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயங்கள் பேசுகிறது முக்கியம். நாம் எதை பேசணுங்கிறதோடும் எதை பேசக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியமான கருத்து. வெவ்வேறு கருத்துக்களுக்கு ரொம்ப ஆழமாக பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.